பேப்பரை திறந்தாலே இலவசம் இலவசம் ஒரே நச்சரி. மக்களா கேட்டாங்க இவர்கிட்ட இலவசம் கொடுங்க. அரசாங்க கஜானாவில இருந்து அள்ளி கொடுத்துட்டு ஏதோ இவங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்த மாதிரி பீத்திக்கிறாங்க. டாக்ஸ் மேல டாக்ஸை போட்டு கொடுத்த பணத்தை திரும்ப எடுத்துருவீங்கன்னு தெரியாதா? இதெல்லாம் சிந்திச்சா இவன் ஏன் இலவசத்தை வாங்கிட்டு போப்பான்? உண்மையான தலைவெல்லாம் எங்க இருக்கான்? இந்த நாட்டு மக்களுக்காக சுயநலமே இல்லாம பாடுபட்ட அத்தனை தலைவர் செத்து போயிட்டான். இப்ப மக்கள் சேவை செய்ய வரன்னு அரசியல் கட்சி நடத்துற ஒவ்வொருத்தரும் பல லட்சம் கோடி அரசாங்கம் தெரியாம மறைச்சு வச்சிருக்கான. எப்படி ஒரு அரசியல் கட்சிங்கிறது இன்னைக்கு ஒரு கார்பரேட் நிறுவனம் மாதிரி செயல்படுது. ஒரு எலெக்ஷனுக்கு 1 லட்சம் கோடி செலவு பண்றான்னா அந்த ஆட்சி முடியறதுக்குள்ள மினிமம் 3 லட்சம் கோடியாவது எப்படியாவது சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய பொலிட்டிக்கல் எஜெண்டா. இது பத்தி எல்லாம் தெரியாத ஒரு மூடக்கூட்டம் தலைவன் படம் ரிலீஸ் ஆனா போஸ்ட் அடிச்சு ஓட்டுறதும், பால் அபிஷேகம் செய்யறதும், குவார்டருக்கும் பிரியாணிக்கும் கட்சி கொடியை தூக்கிட்டு ஓடுறதும், அப்படிப்பட்ட மூடங்களால் தான் இந்த நாடு இன்னும் வளர்ச்சியில பின்னோக்கி போயிட்டே. இல்லாட்டி இவ்வளவு செல்வ வளங்கள் இருந்தோம் இந்த நாடு இன்னும் பிச்சைக்கார நாடாக இருக்குமா? சினிமா பார்த்து விசில் அடிக்கிற கூட்டம் எப்படி சிந்திக்கும்? எமோஷனல் இடியட்ஸ். மனுஷன்னா நுண்ணறிவு வேணும். நம்ம ஏன் இப்படி ஒரு பேட் குவாலிட்டி வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு அவனுக்கு புரியணும். ஃபாரின்லாம் 70-80 வயசுல ஜாலியா கேர்ள் ஃப்ரெண்டோட பீச்சுக்கு போறான், சன் பாத் எடுத்துக்கிறான், சரக்கு அடிச்சுட்டு ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்றான். ஆனா இங்க 40 வயசுல நட தளர்ந்து போய், பல்லு விழுது போய், கண்ணு அவிஞ்சு போய், அற்பாய்சல் செத்து போறான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? சிந்திக்க மறந்து போனதான். தமிழ் சிந்திச்சு 2000 வருஷமாகுது. இன்னும் அந்த திருவள்ளுவரையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கோம். நவீன தமிழ்ல யாராவது ஒருத்தர் சிந்திக்கிறானா? உலக அங்கீகாரம் கிடைச்சிருக்கா? எந்த ஒரு துறைக்காவது இங்க கொடுக்குற ஞான பீட அவார்டுக்கு அடிச்சுக்கிறோம். உங்களை பத்தி எல்லாம் பேசுறது வேஸ்ட். 100 காந்தி வந்தாலும் 100 புத்தர் வந்தாலும் இவங்களை எஜுகேட் பண்ண முடியாது. எனர்ஜி வேஸ்ட், டைம் வேஸ்ட். இவங்களை பத்தி எல்லாம் சிந்திக்கிறது விழலுக்கு அரைச்ச நீர் மாதிரி.